ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடல் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வரமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, கசகசா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது கூட இந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. குடல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சலை, அன்னாச்சிப்பூ போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சாஃப்டாக வெந்த குடலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்காக நல்லா கிரேவி மாதிரி வரணும். சூப்பராக குடல் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.